மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் கொலை குறித்து தமிழக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கண்டன பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி என்பது அதிர்ச்சியை அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே தொடர்ச்சியாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தலைவர்களை தொடர்பாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தது பிறகாக தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விடிந்ததும் இதுபோன்ற செய்தியை கேட்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் உள்ளது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பதை சந்தேகம் அளிக்கிறது என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக விடிந்ததும் விடியாததும் இந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டிய நிலை என்பது வேதனை அளிப்பதாகவும் குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்திருப்பதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பதையே சந்தேகமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் கொலை குறித்து தமிழக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கண்டன பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி என்பது அதிர்ச்சியை அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே தொடர்ச்சியாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தலைவர்களை தொடர்பாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தது பிறகாக தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விடிந்ததும் இதுபோன்ற செய்தியை கேட்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் உள்ளது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பதை சந்தேகம் அளிக்கிறது என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக விடிந்ததும் விடியாததும் இந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டிய நிலை என்பது வேதனை அளிப்பதாகவும் குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகிவிட்டது தமிழ்நாடு என்று தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்திருப்பதை இந்த புதிய அரசு அறிந்துள்ளதா என்பதையே சந்தேகமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.